கன்னிராசிக்கு இயற்கையிலேயே புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தில் இப்படி தான் நடந்துக்கிடணும்னு முடிவெடுக்கும். ஆனால் லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பாருங்க, அவங்க இவங்க மேலே ஒரு அதிருப்தியிலே இருப்பாங்க. இப்போ 7ல் சனி இருக்கு, அந்த சனி வக்கரமாக வேற மாறுது. இப்போ ஆரம்பித்து நவம்பர் 30 வரைக்கும் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆயிடணும். குரு லாபத்தில் இருக்காருமா, பெரிய யோகம். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கல்யாண யோகத்தை கொடுத்துருவார். கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். குழந்தை பாக்கியம் அது காத்திருக்கிறவங்களுக்கு சொல்லணும்ல. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது? கன்னிராசிக்காரங்க பொதுவாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு அது எப்பவுமே பண்ணணும் இன் ஜென்ரல் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு அதிபதி புதன் தான், ஆகச்சிறந்த அறிவாளிகள். ஒரு அறிவாளியாக இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை நீங்கள் உலகத்தில் 2 வகை. சில பேர் புத்திசாலித்தனத்தால் கரெக்டாக முடிவெடுப்பாங்க. சில பேர் என்ன கேட்டிங்கன்னா அனுபவத்தால் தான் கரெக்டாக வருவாங்க. வாழ்க்கையில் பல தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அனுபவத்தால் வாழ்க்கையில் தப்புகள் பண்ணக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிடுவாங்க. கன்னிராசிக்கு இயற்கையிலேயே புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தில் இப்படி தான் நடந்துக்கிடணும்னு முடிவெடுக்கும். ஆனால் லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பாருங்க, அவங்க இவங்க மேலே ஒரு அதிருப்தியிலே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் செய்ய போனால் செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்களே, இப்படி தடுக்கிறாங்களேன்னு தோணும். அனுபவத்தினால்தான் இவங்க லைஃப் பார்ட்னரால் வர முடியும். கன்னிராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே திருமண வாழ்க்கையில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 7ல் சனி இருக்குது, அந்த சனி வக்கரமாக வேற மாறுது. அப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இப்போ ஆரம்பித்து நவம்பர் 30 வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆயிடணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாது. பிரச்சனை வச்சுக்கலைன்னா எதுவும் சிக்கல் இல்லை, அப்படி இருக்கணும். இந்த டைவர்ஸ் விரும்புகிறவங்களுக்குலாம் இப்போ டைவர்ஸ் கிடச்சிரும். கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர், அவங்களுக்குலாம் இப்போ டைவர்ஸ் கிடச்சிரும். 2வது திருமணத்தை விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதம் 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் கூடி வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் எப்போ வரும்னு காத்திருப்பாங்க பாருங்கள். நல்ல முறையில் இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் வரப்போகுது. பிஸ்னஸில் அப்பா பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அதை சில பேர் இப்போ எடுத்து செய்வாங்க. அரசியல்வாதிகள் தனிப்பட்ட முறையில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் பெரிய வளர்ச்சி அடையும். ஒரு கம்பெனியில் நீங்கள் சிஇஓவாக இருக்கீங்க, இல்லை பெரிய பொசிஷனில் இருக்கீங்கன்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை தரம் கூட போகுது. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். அரசியல்வாதிகள் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்வாங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பல பேர் இவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய கொள்கையில் இவங்க உறுதியாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள் குரு லாபத்தில் இருக்காருமா, பெரிய யோகம். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கல்யாண யோகத்தை கொடுத்துருவார். இந்த கன்னிராசி யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. சூப்பர். கன்னிராசிக்கு கல்யாணம் நிச்சயம். ஆமாம், குழந்தை பாக்கியம் அது காத்திருக்கிறவங்களுக்கு சொல்லணும்ல. ரொம்ப சந்தான பிராப்தி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார், சூப்பர். ஸோ ஒரு நல்ல யோகமான மாதம்தான். இவங்க ப்ரமோஷன் ஆஃபீஸில் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ஓகே, சூப்பர். பல நன்மைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் கொடுக்க காத்துட்ருக்கு. ஓகே, எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கழிவு உறுப்புகளில், உடம்புடைய கழிவு உறுப்புகள், இதிலெல்லாம் அந்தரங்க உறுப்புகள், இதெல்லாம் சில ப்ராப்ளங்கள் சிலருக்கு வரலாம். அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதுக்கான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்ல பலன் தரும். ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். 2வது விஷயம், கணவன் மனைவி உறவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சில பேர் வீட்டில் சாப்பாடு வைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க, ஏதோ பேசிக்கிட்டே ஏதோ நினச்சிக்கிட்டே சாப்பிட்டு இருப்பாங்க. எப்படிங்க சாம்பார் இருந்துச்சு அப்படி வீட்டுக்காரவங்க கேட்டால் சாம்பாரா அப்படியான ஒரு விஷயம் யோசிச்சுட்டு தான் அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டதே ஞாபகத்துக்கு வரும். என்னன்னு கூட ஞாபகம் இல்லாமல் ஏதோ மிஷின் மாதிரி எங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணாத போது லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு கோபம் வரும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதம். பட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம். ஓகே, சூப்பர் சார். ஸோ கன்னிராசி என்பர்கள் ஜூலை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம்? ஜூலை மாதம் இவர்கள் 4 நேரி போகணும். 4 நேரியில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்யணும். ஒரு பெரிய பெருமாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நினைச்ச காரியம் நிறைவேறும். ஒரு பெரிய தடை உங்களுக்கு இருக்குன்னா 4 நேரி பெருமாளை வழிபடுகிற போது இந்த தடை விலகிறத கண்கூட பார்க்கலாம். அருமை, அருமை சார். கன்னிராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க சார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள்.
கேது பகவான் சிம்மராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீனராசியில் இருக்கார். இந்த மாதம் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார். மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார். அதை கடந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிரகங்கள் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள். என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம். இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டாலும், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க, சில பேர் லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்கணும். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு அந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6வது திதி. அதனால தான் அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.